இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு நாம் பேச இருப்பது மிக மிக முக்கியமான விஷயம். தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலிலே நம்முடைய முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இறந்தவர்கள், நம் முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி, இவர்களுடைய அருட்கடாட்சம் எல்லாம் நமக்கு கிடைத்தால்தான் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இவர்களுடைய அருளை நாம் எப்படி பெறுவது? மாதா மாதம் அமாவாசை திதி என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சில காரணங்களாலே பிரதி மாதம் என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்கின்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு வருடத்திலே ஒரு முறை இந்த மகாலய பக்ஷம் என்ற 15 நாட்கள் வருகின்றது. இந்த 15 நாட்களிலே நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்தால் இந்த ஒரு வருட காலம் இடையிலே 11 மாதங்கள் மாதா மாதம் தர்ப்பணம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தாலும் இந்த 15 நாட்கள் நாம் அனுதினமும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் அந்த தோஷங்கள் நீங்கும். செய்யாத இந்த 10 மாதங்கள் இருக்கின்றதல்லவா, ஏதோ ஒரு சில காரணங்களால் செய்ய முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் தொடர்ந்து நாம் தர்ப்பணம் கொடுத்து விட்டால் அந்த ஒரு சாபம் நீங்கிவிடும். அல்லது இப்படியும் செய்யலாம், மாதா மாதமும் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுத்தால் நமக்கு இரட்டிப்பாக நற்பலன்கள் தேடி வரும். ஆக இந்த அமாவாசை தர்ப்பணம் திதி என்பதையெல்லாம் முறையாக செய்ய வேண்டும். இந்த வருடத்திய மாலய பக்ஷம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி துவங்குகின்றது. 7ஆம் தேதி கிரகணம். கிரகணம் முடிந்த மறுநாள் செப்டம்பர் 8ஆம் தேதி மாலய பக்ஷம் தொடங்குகின்றது. இது தொடங்கி இந்த ஒரு பக்ஷ காலம், அதாவது இந்த 15 நாட்கள், இந்த 15 நாட்கள் தினமும் தர்ப்பணம் கொடுத்தாலும் நல்லது. அல்லது இந்த 15 நாட்களிலே ஒரு நாள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து பிராமணர்களுக்கு உங்களால் இயன்ற தட்சிணையை வைத்து கொடுத்து, அரிசி வாழைக்காய் வைத்து கொடுத்து நம்முடைய முன்னோர்களுடைய அருளை நாம் பெறலாம். பித்ருதோஷம் என்பது மிக மிக ஒரு கடுமையான தோஷம். இந்த பித்ருதோஷம் ஏற்படுபவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்திலே சுபகாரியங்கள் தடைபடும். ஏதேனும் வியாதி யாருக்கேனும் இருந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் பித்ருதோஷத்தினால் ஏற்படுபவை. இந்த பித்ருதோஷத்திலே இருப்பவர்களுக்கு இந்த மாலயபக்ஷ காலம் என்பது அவர்களுடைய அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கிக் கொள்கின்ற ஒரு அருமையான காலம். மகாலய புண்ணிய காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் வீடு தேடி வருகின்றார்கள். வீடு தேடி வருகின்றவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்வதனாலே சுபகாரிய தடை, மகப்பேரின்மை, மேலும் தொடர்ந்து யாருக்கேனும் பார்த்தீர்களானால் தொடர்ந்து விபத்துக்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இவையெல்லாம் பிதுர்சாபத்தினால் நமக்கு ஏற்படுகின்ற வினைகள். இவற்றையெல்லாம் இந்த 15 நாட்கள், அதாவது இந்த வருடம், இந்த விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி துவங்கி அதன் பிறகு நவராத்திரி ஆரம்பிக்கும் வரை இந்த 15 நாட்கள் இருக்கின்றது. இந்த 15 நாட்களிலே அமாவாசை வரை, மகாலய அமாவாசை இந்த 15 நாட்களுக்கு பிறகு வரும். ஆக செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கி இந்த 15 நாட்களை நாம் பித்ருக்களுக்கு ஏதேனும் ஒரு நாளிலே தர்ப்பணம் கொடுத்து, சாஸ்திரத்திலே ஒன்று சொல்லியிருக்கின்றது, மகாலயம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது. இது ஒரு பழமொழி. இந்த 15 நாட்களிலே நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் நமக்கு மங்களங்கள் சேரும். திருமணத்தடை, இவை முக்கியமானவை மனிதனுக்கு. நான் அதனால்தான் திருப்பி திருப்பி சொல்கின்றேன், ஒரு மனிதன் முழுமையாவதற்கு திருமணம் மிக முக்கியமான விஷயம். திருமணத்தடை, அதேபோல் வாரிசு உருவாகாமல் பிள்ளை பேறு தடை, இவையெல்லாம், இந்த தடைகள் எல்லாம் இந்த மகாலய புண்ணிய காலத்திலே முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுப்பதால் இவை நீங்கும். அவர்களுக்கு
எல்லா விதமான தடைகளும் நீங்கி இறையருள் கிடைக்கும். சரியான வயதிலே திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே முன்னோர்களுக்கு சரியான முறையிலே தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும். அமாவாசை தர்ப்பணம் என்பது மிக மிக முக்கியமானது. அதனை ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் விடுகின்ற தர்ப்பணமானது யமதர்மராஜனுடைய கைகளுக்கு சென்று அவர் தம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பாராம். மகாலயபக்ஷ காலத்திலே செய்கின்ற தர்ப்பணம் எள் மற்றும் தண்ணீரை ஸ்வேதாதேவி என்கின்ற தேவதை வந்து அவள் மிக எளிதாக பித்ருக்களிடம் சேர்த்து விடுகின்றார் என்பது ஐதீகம். புரட்டாசியிலே வருகின்ற அமாவாசையானது மகாலய அமாவாசை. அதற்கு முன்பு இருக்கின்ற இந்த 15 நாட்கள் தான் மகாலய புண்ணிய காலம். வசிஷ்ட மகரிஷி, தசரதர், யயாதி, துஷ்யந்தன், நளன், ஹரிச்சந்திரன், கார்த்தவீரியார்ஜுனன், ஸ்ரீராமர், தர்மர் ஆகிய நம்முடைய மிகப்பெரிய முன்னோர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாமே தன்னுடைய முன்னோர்களை நினைத்து மகாலயபக்ஷம் செய்து மிகப்பெரிய பேறு பெற்றிருக்கின்றனர் என்பது வரலாறு. ஆகவே புராணங்கள் மும்மூர்த்தி உருவில் உலகுக்கே குருவாக வந்த ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூட வேதாளம் பற்றி கொண்ட துராசாரன் என்ற அந்தணனுக்கு சாப விமோசனமாக இந்த புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்திலே மாலயபக்ஷம் செய்யுமாறு கூறியிருக்கின்றார். பித்ரு தர்ப்பணம் என்பது நம்முடைய கடமை. இந்த வாழ்விலே நாம் அனுபவிக்கின்ற பல இன்ப துன்பங்களுக்கெல்லாம் இந்த முற்பிறப்பு பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே அமையும். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஆகவே நமக்கு கிடைத்திருக்கின்ற பொக்கிஷமான நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாட்களிலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும். இந்த வாழ்விலே நாம் அவசியம் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக மிக முக்கியமானது பித்ரு காரியங்கள். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினால் அவர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக நேரிடும். அப்படி ஆளாகும்போது நமக்கு பலவிதமான துன்பங்கள் வந்து சேருகின்றது. அவற்றை இறைவன் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதுதான் இதிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். முன்னோர்களுடைய ஆசீர்களை பெறாமல் இறைவனுடைய ஆசையை நாம் பெற முடியாது. மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த அமாவாசைகளிலே திதி கொடுப்பது என்பது மிகவும் சிறந்தது. குறிப்பாக அந்த மகாலய அமாவாசை என்பது மற்ற மாதங்களிலே வருகின்ற அமாவாசையை விட மிக மிக முக்கியமானது. ஆகவே ஏதேனும் ஒரு காரணத்தினாலே நீங்கள் ஏதாவது ஒரு மாதம் தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கின்றவர்கள் இந்த 15 நாட்களிலே, குறிப்பாக வர இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் அமாவாசை வரை உள்ள நாட்களிலே ஏதேனும் ஒரு நாளிலே உங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணங்களை கொடுத்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். பித்தர்களுடைய ஆசீர்வாதம் என்பது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த மகாலயபக்ஷம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியிலே துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கின்ற நாட்கள். இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் நாம் புண்ணியத்தை சேர்த்த பலன் கிடைக்கும். ஆகவே இவற்றை சரியாக செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நோய் நொடியின்றி வாழ்வோம், வறுமையின்றி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.